இவ்வளவு தவறுகள் செய்கிற திமுக கூட்டணியிலேருந்து இனிமேலும் நாங்கள் நீடிக்க விரும்பலை, அந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகுறோம்னு காங்கிரஸ் அறிவிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலமே வல்லூர் கோட்டத்தில் மெரினா பீச் கிட்ட சிவானந்தா சாலையில் போலீஸ் அனுமதிக்கிற இடங்கள்ல கூடி நின்று விசில நல்லா ஊதுங்க யார் வேணான்னா. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதெல்லாம் அக்கிரமம் சார். சார் நீங்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறீங்க, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குன்னு டெல்லியில் பேட்டி கொடுத்துக்கிறீங்க, சில தேசிய பிரச்சனைகள் வர்றபோது அந்த கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிற போது அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தனிநபர் ராகுலுக்கு இடதும் வலதும்னு ஏதோ இடத்துல இருக்கிறன்னு சொல்லப்படுகிற பிரவீன் சக்கரவர்த்தி அந்த திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவேன்னு அறைகூவல் விடுத்து சவால் விட்டு செயல்பட்டு இருக்கிற விஜய்க்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்குது. இவர் குதூகலிக்கிறார், விசில் ஊதியாச்சு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்குங்கிறாரு. அப்ப நீங்க யாரு? உங்க நோக்கம் என்ன? நிஜமான காங்கிரஸ்காரன் அந்த வேலையை செய்வானா? புரியுதுங்களா? இதைத்தான் நான் சேட்டேன்னு சொன்னேன், அக்கிரமம்னு நான் சொன்னேன். இவ்வளவு தவறுகள் செய்கிற திமுக கூட்டணியிலேருந்து இனிமேலும் நாங்கள் நீடிக்க விரும்பலை, அந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகுறோம்னு காங்கிரஸ் அறிவிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலமே வல்லூர் கோட்டத்தில் மெரினா பீச் கிட்ட சிவானந்தா சாலையில் போலீஸ் அனுமதிக்கிற இடங்கள்ல கூடி நின்று விசில நல்லா ஊதுங்க யார் வேணான்னா. திமுக ஆட்சிக்கு சங்க விசில் மூலமா ஊதுறோன்னு ஊதுங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. தோழமை தொடருதுன்னு சொல்லிட்டு இந்த சேட்டை பண்ணக்கூடாது. அப்போ இவர் ஒருத்தர், மாணிக் தாக்கூர் ஒரு எம்பி தான், மக்களவையில் காங்கிரஸ் கட்சியோட கொறடாங்கிற ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பதவியில் இருக்கிற ஒருத்தர், அவரும் இதே மாதிரி வலதுகரம்னு சொல்லப்படுகிற ஒருத்தர். அப்ப ராகுலுக்கு இடதும் வலதுமாக இருக்கிற இரண்டு தனிநபர்கள் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல அகில இந்திய தலைமை கண்டிச்ச பிறகு தினசரி மெசேஜ் போட்டுட்டு இருக்கிறாங்க, ட்விட்டர் போடுறாங்க. சோசியல் மீடியால ஆக்டிவா இயங்குற ராகுல் அமைதியா இருக்கிறான்னு சொன்ன போதுதான் நீங்க ராகுல் தூண்டி விடுறாரான்னு கேட்டபோது நான் மௌனமா இருந்தேன். இல்லை சார், அவர் அப்படிலாம் இல்லை சார். என்ன சார் அவரை போய் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியலையே. ராகுலுடைய அந்த கள்ள மௌனம் எவ்வளோ யோக்கியமற்றதுன்னு புரியுதா இப்போ உங்களுக்கு? அவங்க என்ன நிலைப்பாடெல்லாம் எடுக்கட்டும் சார், அவங்க எந்த அணியிலையும் போய் சேரலாம், அது வேறு, அது அவங்களுடைய உரிமை. தோழமை தொடருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த சேட்டை பண்ணுறாங்க. அதை நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்கிற தவறை விட 2 மடங்கு தன் மௌனத்தின் மூலமாக செய்தவர் ராகுல்.